வாங்க, ஒரு அரசு பள்ளி ஆசிரியரோட கதைக்குள்ள போலாம். அவரோட கடமை அது ஒரு நாள் ஒரு ராத்திரியோட முடிகிற விஷயம் இல்ல. சரியா 60 மணி நேரம். நினைச்சு பாருங்க, 60 மணி நேரமா தூங்காம ஒரு போராட்டமே நடத்தியிருக்காங்க. இது வெறும் வேலையை தாண்ட ஒரு பெரிய சகிப்புத்தன்மைக்கான சோதனை. இந்த 60 மணி நேரத்துல என்னதான் நடந்தது? வாங்க, ஒரு டீச்சரோட எலெக்ஷன் டியூட்டி அனுபவத்தை டைம்லைன் படி பார்க்கலாம். இது ஒருத்தரோட கதை இல்ல, பல டீச்சர்ஸ் பட்ட கஷ்டம். ராத்திரி முழுக்க அந்த எலெக்ஷன் சென்டர்ல வாக்கு பெட்டிக்காக தூங்காம காத்துட்டு இருக்கறாங்க. விடியற்காலையில தான் அந்த பெட்டியை கொடுத்துட்டு ஒரு வழியா பெருமூச்சு விடுறாங்க. கிட்டத்தட்ட 60 மணி நேரம் கழிச்சு மொத்தமா சோர்ந்து போய் வீட்டுக்கு வராங்க. யோசிச்சு பாருங்க, இந்த காத்திருப்புல பசி கொசுக்கடின்னு எல்லாத்தையும் கடமைக்காக பொறுத்துக்கிட்டாங்க. அப்பாடா, ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சு, கொஞ்ச நேரம் தூங்கலான்னு நினைக்கிறாங்க. படுக்கையில விழுந்த அடுத்த நிமிஷம் அவங்க ஃபோன் அடிக்குது. இங்க இருந்துதான் இந்த கதை வெறும் உடல் சோர்வ பத்தி இல்ல, அதுக்கும் மேல ஒரு பெரிய அவமரியாதைய பத்தினதா மாறுது. ஃபோன்ல அந்த பக்கம் இருந்து நிர்வாகம் பேசுது. என்ன சொல்றாங்கன்னா, உடனே ஸ்கூலுக்கு வரணும். இதுல என்ன தர்க்கம் இருக்கு, என்ன இரக்கம் இருக்கு? ஒண்ணுமே இல்ல. 3 நாளா தூங்காம இருக்கிற ஒரு மனுஷனை மறுபடியும் ஒரு 30-40 கிலோமீட்டர் வண்டி ஓட்ட சொல்றாங்க. வழியில ஒரு ஆக்சிடென்ட் ஆனா என்ன பண்றது? இந்த கோரிக்கையில இருந்த ஆபத்தை பாருங்க. இது அவங்க உயிரோட விளையாடுற மாதிரி இல்லையா? அவங்க கேட்கிற கேள்வி ரொம்ப நேரடியானது. ஸ்கூல்ல பசங்களே இல்ல, அப்படி இருக்கும்போது எங்களை எதுக்கு வர சொல்றீங்க? உங்களுக்கு மனசாட்சியே இல்லையான்னு கேக்குறாங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒரு டீ கடைக்காரர் கடையே காலியா இருக்கும்போது ஒருத்தரை வேலைக்கு கூப்பிட்டு சும்மா டீ போட சொல்ற மாதிரி இருக்கு. சரி, இது ஒரு தனிப்பட்ட டீச்சரோட பிரச்சனைன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அதுதான் இல்ல. இது எப்படி ஒரு ஒட்டுமொத்த ஆசிரியர் சமூகத்தோட குரலா மாறுதுன்னு இப்ப பார்க்கலாம். ஆமா, நாம கேட்ட இந்த கதை, இந்த அவமரியாதை, இந்த வலி, இது ஒருத்தருக்கு மட்டும் நடந்த விஷயம் கிடையாது. ஒருத்தர் இல்ல, 2 பேர் இல்ல, ஆயிரக்கணக்கான டீச்சர்ஸ் இதே கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க. இது அவனோட எல்லாரோட ஒட்டுமொத்த குரல். அவங்க கேட்கிற அந்த கேள்விக்குள்ள எவ்ளோ வலி இருக்கு பாருங்க. நாங்க என்ன இளிச்சவாயாங்களா? அதாவது, எங்களை என்ன வேணும்னாலும் பண்ணலாம், நாங்க எதுவும் கேட்க மாட்டோம்னு நினைக்கிறீங்களான்னு கேக்குறாங்க. இது எல்லாத்துக்கும் மேல ஒரு பெரிய அநியாயம் நடக்குது. அவங்க நாட்டுக்காக எலெக்ஷன் டியூட்டி பார்த்த அந்த நாளை அவங்க ரெக்கார்ட்ல கேஷுவல் லீவ், அதாவது சொந்த வேலைக்காக லீவ் எடுத்ததா மாத்திடுறாங்க. இதுக்கு யாருங்க அதிகாரம் கொடுத்தது? அப்போ இவ்ளோ பிரச்சனைகளுக்கு அப்புறம் அவங்க என்னதான் கேக்குறாங்க? அவங்க பணம் கேட்கல, வேற எந்த சலுகையும் கேட்கல. அவங்க கேட்கறது ரொம்ப சிம்பிளான விஷயம். முதல்ல, எலெக்ஷன் டியூட்டி ரொம்ப கஷ்டமானதுன்னு ஒத்துக்கோங்க. எங்களையும் மனுஷங்களா நடத்துங்க. எங்களோட உடல் சோர்வையும் மனசோர்வையும் புரிஞ்சுக்கோங்க. எங்களை மிஷின் மாதிரி பார்க்காதுங்க. கடைசியா அநியாயமா போட்ட அந்த கேஷுவல் லீவை மாத்துங்க. இதுதான் உங்களோட கோரிக்கை. இந்த விஷயம் இப்போ ஒரு இறுதி கட்டத்துக்கு வருது. தலைமை ஆசிரியர்களுக்கும் கல்வித்துறைக்கும் அவங்க ஒரு கடைசி எச்சரிக்கையை முன்வைக்கிறாங்க. அவங்க ரொம்ப தெளிவா 2 வழியும் சொல்றாங்க. எந்த தலைமை ஆசிரியர்கள் எங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு ஆதரவா இருந்தாங்களோ அவங்களுக்கு உங்கள் பொற்பாதம் பணிகிறேன்னு சொல்றாங்க. ஆனா யார் எங்களை மதிக்கலையோ அவங்கள பார்த்து உங்களை நாங்க வேறொரு போராட்ட வடிவத்துல சந்திப்போம்னு சொல்றாங்க. ஒன்னு மரியாதையோட ஒத்துழைப்பு, இல்லைன்னா நேரடி போராட்டம். அவங்க சொல்ற மெசேஜ் ரொம்பவே கிளியர். எங்க வழியே நீங்க காது கொடுத்து கேட்கலன்னா இனிமே நாங்க உங்க கூட ஒத்துழைக்க மாட்டோம், எங்க வழியில நாங்க போவோம். கடைசியா அவங்க சொல்றது இதுதான்: ஒன்றுபட்டால் வாழ்வு, இல்லை என்றால் வீழ்வு. இது ஒரு எச்சரிக்கை மாதிரி இருக்கு. அதாவது, ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை இல்லாம பிரிஞ்சு கிடந்தா அந்த சமூகம் எப்படி நிலைச்சு நிற்கும்? இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.